நான் மேனேஜர் கிட்ட தினமும் பேசுகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்கன்ட்டு காமெண்ட் பண்ணுங்க. நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அதை ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு த மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசுறதுங்கிறது ஸ்பீக் டாக் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும், ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் செட்டப்பில் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்து நான் மேனேஜரிடம் பேசிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதை பண்ணி முடிச்சிட்டோம், பேசியாச்சு. ஸோ அப்போ என்ன வரும்? ஐ ஸ்போக் டு த மேனேஜர். அடுத்து நான் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கும்பொழுது அந்த ஆக்ஷன் முடிஞ்சுது, பேசியாச்சு. பட் இன்னும் அது நமக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரில, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நடந்துடுச்சு பட் இப்போது ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஐ ஹாவ் வந்துட்டாலே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ ஸ்போக்கன் டு த மேனேஜர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கேஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.